ஸோ வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி நம்மளோட லடாக் ட்ரிப்பு இன்றைக்கி நம்ம சிவகாசிலேருந்து கிளம்புறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் குயிக்காக என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் 30 days கிட்ட நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது ரூட்டில் என்னென்னன்றதை டிஃப்ரெண்ட் ரூட்ஸில் போக போகிறோம் அண்ட் நிறைய இடத்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதெல்லாம் என்னென்னன்றதை நான் அப்புறமேட்டு சொல்கிறேன். பட் இந்த 30 daysக்கு ஆல்மோஸ்ட் 30 daysக்கு என்னென்ன தேவை அப்படின்ற மாதிரி நாங்கள் ஒரு செட் ஆஃப் இது போட்டு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை உங்களுக்காக காட்டுறேன். ஸோ இது ஃபுல்லாக தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு நமக்கு சாக்ஸ் ஒரு 4 செட்டு, தலையில் போடுறதுக்கு அந்த பஜ்ஜியா அது ஒரு 2 அண்ட் இன்னொரு அதுலேயே இன்னும் 2 இருக்குது. ஃபுல் மாஸ்க் ஒன்று இருக்குது, இது ஆஃபு. அண்டு வார்ம் சூட் ஒன்று வச்சுருக்கேன். அண்டு ஜீனில் பார்த்தீங்கன்னா 2 ஜீனு, அப்புறம் இது ஆல்மோஸ்ட் ஜீன் மாதிரி தான். அப்புறம் ட்ரௌசரு, 5 இன்னர்ஸு, அப்புறம் மேக்ஸிமம் நம்ம உள்ளே வந்து லைனர்ஸ் போட்டுருவோன்றதுனால பெருசாக நான் பனியன்ஸ் எதுவும் எடுக்கல. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷு, வைப்ஸு, ஷவர் ஜெல்லு, வாலினி. அண்ட் மேலே போனால் நம்மளால் பல்லு தேய்க்க முடியாது, அதனால் இந்த லிக்விட் ஒன்று, அப்புறம் பேராசிட்டமல், அப்புறம் இந்த மாதிரி சின்ன விஷயங்கள். அவனுக்கு தலைவலி வரும் அப்படின்ட்டு சுகு அவனுக்கு. அப்புறம் வந்து வேஸ்லினு, அப்புறம் ஐடெக்ஸு, ஓஆர்எஸ் பவுடரு, பேக்கெட் டப்பாவை வாங்கலை, இதை வாங்கிட்டேன். ஸோ 2 ஆரம்பி இருக்குது. 7 டிஷர்ட் எடுத்திருக்கேன். அண்ட் ட்ராக்ஸில் 2, ஒரு ட்ரௌசரு, அப்புறம் நம்ம துண்டு, டெக்கத்தில் நம்ம துண்டு. அண்ட் தென் இன்னொரு இது. இது வந்து கேஸ் பில். இது வேறு ஒரு ரீசனுக்காக. ஆக்சுவலி நம்ம அடுப்பு எடுத்துகிட்டு போகிறோம். அடுப்பு வச்சு முடிஞ்சால் சமைச்சு சாப்பிட போகிறோம். ஸோ அதுக்கு இந்த 2 கேஸ் சிலிண்டர். இப்போ இன்கேஸ் பஞ்சர் ஆச்சு அப்படின்னா மோட்டோலூர்லேருந்து டயர் ரிப்பேர் கிட்ட, அப்புறம் ஒரு க்ளீனரு, அப்புறம் ஒரு லூபு, அப்புறம் ஒரு ஹெல்மெட் க்ளீனரு, ஸோ இந்த ப்ரெஷ்ஷு அண்ட் ஒரு மைக்ரோ ஃபேப்ரிக் கிளாத்து. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம பேக்கில் போகுது. ஸோ இதுக்குள்ள வரப்போகுது. ஸோ இது போக கேஜெட்ஸ் என்னென்ன பேக் பண்ணியிருக்கேன், அப்புறம் நம்ம வந்து என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம், அது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஸோ போக நம்ம இன்னும் பேசலாம். ஸோ இப்போ கரெக்டாக 8:30க்கு சிவகாசிலேயே காசுலேருந்து நம்ம கிளம்புறோம். ஸோ போகலாம். நல்லா மாட்டிக்கிது. போயிட்டு வாங்கப்பா. பாய். லவ் யூ நியா. சரி போயிட்டு பாய். பாய் 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 பாய். மக்களே, ஆக்சுவலி 41,200 கிலோமீட்டரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரிப் 2 வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம ரீசெட் பண்ண போகிறதில்ல, கம்ப்ளீட்டாகவே இருக்கும். நம்ம லியோ மண்டஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இருக்கிறதுலே கொடுமை தாங்க. ஆக்சுவலாக ரைடிங் ஜாக்கெட் போட்டுட்டு இந்த ரயில்வே கேட்டில் கொஞ்சம் நிற்கிறது இருக்குது பாருங்க. ஐயோ ரொம்ப கஷ்டங்க. இதெல்லாம் அப்படியே ரொம்ப கப்ப வேகுது. திருப்பி மூடிட்டாங்க. எங்கே யாரைக்கும் ஒரு சுற்றிட்டியா? இப்போ தான் உயிரே வர மாதிரி இருக்குது. காத்தோட்டமாக இருக்குது. இது வந்தாச்சு, நம்ம ரேங்கில் வந்தாச்சு. இங்கே தான் நம்ம இப்போ கிளம்புறோம். பட்ஜெட் எவ்வளோ போடுறீங்க? அது ஒரு 1:20 வரும். 1 வந்துருமா? உங்கள் வண்டிக்கு பெட்ரோல்லாம் முடையில? பெட்ரோலு எல்லாமே செட்டு. எத்தனை பேர் நம்ம? 2 பேர். நான் வந்து பேருங்க. எந்த வண்டி? நான் இங்கே நம்ம கிருஷ்ணன் கோயில் இருக்குல்ல, கிருஷ்ணன் கோயில் கிட்ட தான். ஸோ அங்கேயே பார்த்துட்டு வந்தீங்களா நீங்கள்? அதான் பார்த்தேன். சேனல் அதிகமாக இது சேனல் நேமே பிஎம் மோட்டார்ஸுங்க. பிஎம் மோட்டார் தமிழ் அடிச்சுன்னா வரும். வீத்திரியில் பிளான் பண்ணிட்டுருக்கேன். அதான் எப்போ வீத்திரியில் போகலாமே. ஓகே அதான் நல்ல போயிடலாமா அப்படின்னு தான் பார்க்கலாம். நம்ம ஊர் ஆட்கள் தான் டிவி ஸ்கூட்டிலே போனாங்க. அதுதான் தலைவரை தலைவர் முடியும். சரி ப்ரோ வேணும். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஏங்க அவர் வாட்டர் வாஷ் பண்ணி வரக்கூடாதாங்க? அப்படியே எடுத்து வந்திருக்கீங்க. ஆனால் வாட்டர் வாஷ் பண்ணது தாங்க இந்த லட்சத்தில் இருக்குது. நேற்று வாட்டர் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். அவர் வண்டி வருங்க பல வாழான்னு நின்றுது. அது வண்டி ஆகி போயிருக்கேன் ஆக்கி வச்சு. அது நேற்று இது டயர் மாற்றினாங்களா? அதில் தான் இருக்கும். என்ன ப்ரோ இது ரெடி மாட்டீங்களோ? ஆமாம் ப்ரோ. சரி எடுக்கீங்களா? மேலே வரைக்கும் ஏறுங்க. ஆமாம் உள்ள வாங்க பிரதர், உள்ள வாங்க. அவன் வண்டி தான் டயர் எல்லாம் ரெடி போட்டுருந்தா. ஆனா புது வண்டிங்க. புது வண்டியா? நீங்க நான் கேட்டா வண்டி புது வண்டி எடுத்தீங்களா? அப்பயே போயிருக்கலாம். அப்பயே போயிருக்கீங்களா? வண்டி தாங்கிக்கோண்ணே. இப்பயே ஒன்றும் இல்லை, இந்த அன்னைக்கு 2 பாட்டு அந்த அனுப்பி விட்டு வாருங்க. கிளம்புங்க. உங்க பிராண்டிங் ஆயிடுச்சுன்னா பண்ணிடுங்க. ரெஸ்ட் எடுத்துக்கோங்க.
எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்காகத்தான் ஒரு 1 ஹவர் நம்ம வெயிட் பண்ணி கிளம்பிருக்கோம். ஆக்சுவலாக மக்களே ஒரு முக்கியமான பொருளை ஒன்று வீட்டில் வச்சுட்டு வந்துட்டோம். அதனால் அதை எடுக்கிறதுக்கு இப்போ நம்ம திரும்பி நம்ம ஊருக்கு போகணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள். அது இல்லைன்னா பயபுலியால் எதுவும் பண்ண முடியாது. சரிவா இல்லை இன்னித்தை பார்த்துட்டு நான் ரிட்டர்ன் வரேன், வந்து எடுத்துக்கிறேன். ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்குமா? ரைட்டு, சூப்பர்ண்ணா. ஆக்சுவலாக ஒரு பொருளை வரதச்சிட்டேன். நான் திருப்பி வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு போகணும். அதான் நான் அப்படியே கேட்க நினச்சேன். அப்படி என்ன ஃபஸ்ட்டு போனீங்க? என்னது இல்லை ஆக்சுவலி இவனுக்கு அந்த ஸ்ட்ரென்த் சாம்பிள் இல்லைல்ல? ஆமாம். இப்போ நீங்கள் 2 டீம் போயிட்டு இவன் இப்படி போயிடுவான், நான் வீட்டில் எடுத்து கட்டி வரேன். அது ஒன்றும் இல்லை, எனக்கு இந்த ரூட்டு பழக்கம் இல்லை. இந்த ரூட்டுலாம் பழக்கம். நான் அடிச்சு நூற்றி வந்துடுவேன். சரி போயிட்டோம். இனியா அம்மா வாங்க அக்கு கொடுப்போம். அக்கு வேணாமா? ஃபேமிலி அக்கு. அப்படியே அப்படியே கொடு. அப்பா இல்லை கேஷ் பே போகிறேன்ப்பா. ஐ லவ் யூ அம்மா. சாரி சொன்னேன். சாரி வேற எதுக்கு சொன்னேன்? ஒன்று அவ்வளோதான் சொன்னேன். அப்பா 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 1 மாதம் கழிச்சு தான் வருவேன். ஓகேவா? வர்றேன். ஐ லவ் யூ. சரியா? கோச்சிக்கிட்டா வந்துடுறேன்டா அக்கா. சீக்கிரம் அப்பா நீ போன ஒரு வீடியோ கால் போட்டு எல்லாரும் பேசணும். அமைதியானா போயிட்டா குண்டு. மிஸ் யூ ஸோ மச். புதுசா நிறையா பாரு. எல்லாமே எனக்கு அனுப்பு, நானும் பார்க்குறேன். என்னதான் புதுசாக நிறைய பார்த்தாலும் பழச மறக்க மாட்டேன். நிறைய இடங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணு. சரியா? அதுக்கு தண்ணி குடி. இல்லைப்பா மிஸ் பண்ணாப்பா. ஐ லவ் யூ சொல்லு நீ. அப்பா ஐ லவ் யூ சோ மச் சொல்லு நீயா. ஐ லவ் யூ ஸோ மச். கீழே வயிற காரணம். ஆமாம் 3 பேர் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். சரி பார்த்து போயிட்டு வா. நினச்சிட்டே இருப்போம். நான் நினச்சிட்டே இருப்பேன். ஐயோ ஹக்கு கொடுக்காம பேசேன் நாய் அப்படின்னு மாதிரி எனக்கு ஃபீலிங்காக இருந்துச்சு. அது திரும்பி நீ வந்துட்டேன். வீட்டுக்கு போவோம். சரி சரி போகலாம்னா வண்டியில் வச்சு போகலாம். சரி சரிப்பா போயிட்டு வா. பாய் சொல்லிடு. அப்பா பாய். பாய். போனவா போகணும்னு பாய். ஸோ ஆக்சுவலாக என்னாச்சு பார்த்தீங்கன்னா, நான் மாலோட இது வெஸ்ட் வந்துட்டேன். ஸோ அதனால் எடுத்துறதுக்காக பிரியா வந்திருந்தா, பிரியா இனியா 2 பேர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க சொல்லும் போதெல்லாம் ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு. கொடுக்காம போயிட்டியப்பா அப்படின்னு. அது இனியா வந்து இப்போ கூட என்ன நினச்சி போயிருப்பானா, இனியா அப்பா வந்து சாயங்காலம் வந்துடுவார், கோயம்புத்தூர் இருக்கார், நாளைக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பான். ஆனால் நம்ம கிட்டத்தட்ட 1 month 30 days ஃபேமிலி பிரிஞ்சு இருக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. ஸோ உண்மையாக நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் 2 பேரையும். அதான் ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. பிரியா கூட தைரியமாக இருந்துட்டா, ஆனால் என்னால் சுத்தமாக கண்ட்ரோலே பண்ண முடியல. ஆல்ரெடி வீட்டிலேருந்து மார்னிங் கிளம்பும் போதே கொஞ்சம் லைட்டாக கலங்களோட தான் இருக்கலாம். பட் இப்போ பார்க்கும்போது ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. பிரியா பொறுத்த வரைக்கும் நான் வந்து ட்ராவல் பண்ணுற ஒவ்வொரு கிலோமீட்டரையும் கூட அவள் செலிப்ரேட் பண்ணுவா, என்ஜாய் பண்ணுவா, எனக்காக சப்போர்ட் பண்ணுவா. ஏன்னா இந்த வண்டி இப்போ நீங்கள் ஹிமாலயன் காரா பார்க்குறீங்க இல்லையா? ஸோ இந்த வண்டி கூட அவள் தான் வந்து நீ எடு, உனக்கு ஆசை, உனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை, ஃபேமிலிக்காக நிறைய விஷயம், வீடு கட்டினோன்னு வீடு கட்டுறது கொஞ்சம் காசு போட்ட பண்ண எல்லாம் சரி. அதுக்கப்புறம் தங்கச்சி கல்யாணம் பண்ணிச்சா எல்லாம் சரி. அப்புறம் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அப்புறம் குழந்தை பிறந்துருச்சு, ஸோ எல்லாம் சரி. பட் உனக்கு நீ ரொம்ப வருஷமாக உனக்குன்னு ஒரு பைக் இருக்கணும்னு ஆசைப்பட்ட இல்லையா? ஸோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு புஷ் பண்ணதே வந்து பிரியா தான். உங்களுக்கான பர்சன் வந்து உங்களுக்குன்னு வரும்போது தான் கம்ப்ளீட்டாகவே லைஃப் சேஞ்ச் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான்.
அரவுண்ட் 7 ஃபிகர் சேலரி வாங்கிட்டு இருந்தேன் நான். கம்ப்ளீட்டாக விட்டுட்டு ஸோ எனக்கு பிடிச்ச வேலை, எனக்கு பிடிச்ச மாதிரியான லைஃப் ஸ்டைலு அண்ட் எனக்கு பிடிச்சவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஸோ ஐம் ட்ரூ லக்கி. பிரியா இஸ் ஆன் மை சைடு. இருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லேயே இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கல. ஸ்டில் வீட்டில் சப்போர்ட் பண்ணி, ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி லடாக் போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் நிறைய பேர் இன்ஃபார்ம் சொல்லும் போதுமே நிறைய பேர் எப்படி ஜி உங்கள் வீட்டில் விட்டாங்க அப்படின்றது தான் முதல் கேள்வியாக இருந்தது. ஸோ நான் லடாக் போகிறேன் போயிட்டாட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது என் பிரியா வந்து போயிட்டு வாப்பா, தாராளமாக போயிட்டு வா அப்படின்னு தான் சொல்லி நான் அனுப்பிச்சா. எங்கள் வீட்டில் கூட கொஞ்சம் யோசிப்பாங்க, அம்மா அப்பாலாம் அவ்வளோ தூரம் போகிறானே, சேஃபாக போகிறானா என்ன ஏதுன்னு யோசிப்பாங்க. ஆனால் பிரியா வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே என் மேல் ரொம்ப கான்ஃபிடன்ஸ் வச்சிருக்கா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக போக முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி சேஃப் அண்ட் செக்யூர்டாக எப்போவுமே அவங்கள நினச்சிட்டு போயிட்டு வருவோம். அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் டு லியோ முடஸ். ஆக்சுவலாக சார்லாம் காலிலேருந்து பேசும்போது ஸோ நமக்கு தேவை சப்போர்ட் தான். ஸோ அவர் நல்லாவே சப்போர்ட் பண்ணுறாரு, நல்லாவே சப்போர்ட் பண்ணிகிட்டும் இருக்காரு, நல்லாவே சப்போர்ட் பண்ணுவார். ஸோ தேங்க்ஸ் டு ராகுல் சார். ஸோ அவங்களுக்கும் சொன்னேன், ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஈவன் நைட் 1 மணி 2 மணி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த டைமில் என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஆஸ் வெல் அஸ் கர்பு ப்ரோ அண்ட் சிவா, சர்வீஸ் சிவா, அவரெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா படாத பாடு படுத்திட்டேன் 3 நாளாக. இது பிரச்சனை இருக்குது, அது பிரச்சனை இருக்குது, இப்படி என்ன பண்ணுறது. ஆக்சுவலாக 1 டே வந்து நம்ம டயர் வந்து சேஞ்ச் பண்ண முடியாதனால டிலே ஆனது தான். ஸோ பட் நம்ம டயர் சேஞ்ச் பண்ணாமே போயிருக்கலாம். ஆனால் நம்ம ஸ்க்ரூ வந்து லூஸாக இருந்தது, தட் மீன்ஸ் ஸ்லிப் ஆகிடுச்சு. அப்படின்றதுனால நம்மளால் ஒரு வேளை நாளைக்கோ இல்லை இன்னொரு நாளோ நம்ம போயிட்டு லடாக்கில் போயிட்டு இருக்கும் போது அங்கே வந்து திடீர்னு பஞ்சர் ஆகிடுச்சு, கழட்டி எடுத்துகிட்டு போய் மாற்றிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா நம்மளால் கழட்ட கூட முடியாது. ஸோ திருப்பி அங்கே போய் நம்ம லேத்தில் போயிட்டு அதை தான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதெல்லாம் ரொம்ப பெரிய ப்ராசஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் சரி பரவாயில்ல, 1 டே டிலே ஆனாலும் பரவாயில்ல, வேறு எங்கேயும் போய் நம்ம ஸ்டக் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால நம்ம வந்து இப்போ தட் மீன்ஸ் சேம் இந்த இதை வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம், சரி பண்ணிவிட்டு இன்றைக்கி கிளம்பியிருக்கோம். ஸோ மார்னிங் ஆக்சுவலாக 8:30 கிளம்புனது, 9:30 லேயாமட்ட சட்டை கிளம்புனோம். இப்போது 11:30 ஆச்சு. எங்கே டீ கல்லுபடி தான் வந்திருக்கோம். இப்போ அழகாவரியில் சரி அழகாபுரின்ற பாருங்க, திருமங்கலத்தில் நம்மளால் வெயிட் பண்ணிட்டு இருக்காப்புல சுகு, அவனை போக சொல்லிட்டேன். ஸோ பை த வே அந்த வேலை வினீத் வந்திருந்தான், வினீத் நம்மளை மீட் பண்ணியிருந்தான். ஸோ வினீத்தை பார்த்து பேசிவிட்டு, வினீத்லாம் உண்மையாகவே ரொம்ப ட்ரூ சோல். ஸோ இந்த நீங்கள் மேபி நிறைய மீம்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா இந்த காஸ் படத்தில் ஒரு குட்டி கார் வந்து ஆல்வேஸ் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு உண்மையான ட்ரூ ஃபேன் சொல்கிறத விட ஃப்ரெண்ட், ஆல்மோஸ்ட் ஃபேமிலி தான். ஸோ எங்கே இருந்தாலும் ஸோ அண்ணா இப்படி இருக்குண்ணா, அண்ணா இது பாருங்கண்ணா அது பாருங்கண்ணான்னு கண்டினியூஸாக எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் ஆஸ் வெல் அஸ் இந்த ஆக்சுவலாக எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே ரைடிங் ஜாக்கெட் இது பண்ணுங்க, இந்த இது வாங்குங்க, அது பண்ணுங்கன்னு சொல்லி நல்லா புஷ் பண்ணுவோம். ஸோ வினீத்தை வந்து பார்த்துட்டு வந்து ஜாக் திங்ஸை மறந்துச்சதுக்கு வந்ததுக்கும் செம ஃபீலிங்ஸ். பிரியா பாப்பா மீட் பண்ணிட்டு அப்படியே இப்போ போயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லடாக் ட்ரிப்பை காலையில் ஒரு 9:30 கிளம்பணும், 9:30 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போதைக்கு ஒரு 11:30 கிட்ட ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம வந்து திண்டுக்கல் ஐ திங்க் கரூருக்கு முன்னாடி கட் பண்ணி நம்ம ஈரோடு வழிக்கா ஐ திங்க் சத்தியமங்கலம் அந்த காட்டு வழிக்கா நம்ம வந்து இதுக்கு போகிறோம், மைசூர் போகிறோம். ஸோ இதுதான் இன்னைக்கு டுடே பிளானு. ஸோ வாங்க போகலாம். சும்மா பறக்கிறப்பல பரவாயில்ல. ஆக்சுவலாக நம்ம இப்போ வந்து கரெக்டாக திருமங்கலம் கிட்டே வந்துட்டோம். டைம் பார்த்திங்கன்னா 11:34. நம்ம இதில் போயிடுங்க போங்க. எஸ். ஸோ இப்போ சுகு வந்து நான் இங்கே வர சொல்லிட்டேன். அவனோட இதெல்லாம் எடுத்து நான் இங்கே வந்துடுறேன், நானும் திருமங்கலம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பைபாஸ் வர சொல்லிட்டேன். இப்போ நாமளும் வந்துட்டோம். ஸோ திருமங்கலம் டோல்கேட்டு சொன்ன மாதிரி 11:36. நம்ம பைபிள் எங்கே உட்காந்துருக்காங்க தெரில, எங்கேன்னு தெரியலையே, எங்கே கழட்டிட்டு உட்காந்துருக்கான்னு தெரில. ஆல்ரெடி வேகுதுன்ட்டு இருந்தேன், ரைடை கனெக்ட் பண்ணிருக்கு, ஃபோன் அடிப்பான். ஸோ மக்களே ரொம்ப பசிக்குது, அதனால் இப்போ வந்து நாங்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல நின்று சாப்பிட்லான்னு யோசிச்சு வச்சுருக்கோம். ஆர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றது சரி தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு தான் வந்து சாப்பிடுவோம். ஸோ ஒரு மாதம் இல்லை, மினிமம் 25 டேஸ்னால் ஆகிடும். அதனால் இப்போ ஆர்த்தி தான் நம்ம சாப்பிட்டு போகிறோம். ஏதாவது நான் ஆக்சுவலாக லைவாக இருந்தால் கேட்கலாம் மக்களே கொஞ்சம் தயவு செஞ்சு சஜஷன் சொல்லுங்கன்னு. ஹோட்டல் ஆர்த்தி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சரி ஆர்த்தி நல்லா இருக்கும்னு நினச்சி வந்தா ஆர்த்தி அந்த காலத்து ஆர்த்தியாக இருக்குது. இந்த லாரிக்கெல்லாம் சார் லாரி அவங்கெல்லாம் நிப்பாட்டி ஜஸ்ட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்து சாப்பிடுவாங்களே அந்த மாதிரி ஒரு இடமா இருக்குது.
ஸோ அதனால் அடுத்த கடையை பார்த்து போவோம். எனக்கு தெரிஞ்சு கரூரே போடுவோம்னு நினைக்கிறேன். ஆமாம், போகிறல ஏதாவது நல்ல கடை இருந்துச்சுன்னா சாப்பிட்டு போக வேண்டியதான். ஆக்சுவலாக இந்த நல்ல கடை கதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான். தமிழ்நாட்டை விட்டு தமிழ்நாடு கர்நாடகா வரைக்கும் கூட ஓகே. கர்நாடகா கோவாலாம் தாண்டிட்டேன் அப்படின்னா கடை பார்த்தா நின்றுணும். ஆமாம், பரோட்டாலாம் இது சாப்பிடணுன்னா இப்பயே பரோட்டா சால்னாலாம் சாப்பிட்டுக்கோங்க. ஆஃப் பாயில் கிடைக்குமா? முட்டை கிடைக்கும், ஆனால் எல்லாம் கிண்டி தருவாங்க. சரி, ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து பரோட்டா கொஞ்சோண்டு நான் கொஞ்சம் பிரியாணி வாங்கிக்கிறேன், நீ கொஞ்சம் பரோட்டா வாங்கிக்கோ, கொஞ்சம் சாப்பிட்டுப்போம். இப்போ வந்து நம்ம திண்டுக்கல் தாண்டி அடுத்த வண்டி பஞ்சர் ஆச்சா பார்க்கணும். அப்சர்ரா வண்டி ஒலட்டுது. வண்டி அப்படியே வண்டி ஒலட்டுது, ஏதோ காற்று அடிக்கிறா பாரு. சரி, ரைட்டு, கரெக்டாக தான் இருக்கா? ரைட்டு, அன்னபூர்ணா ஹோட்டல். அவன் உசாரா இதில் பண்ணி பாட்டியா? அது ரெஸ்ட் ரூம் போகிறதுடா. இறக்கணுமே திருப்பி. ஓகே, அன்னபூர்ணாடாப்பா. ஓகே, ஸோ இப்போ நம்ம அன்னபூர்ணா, அதாவது கரூருக்கு முன்னாடி இருந்தாங்கன்னா ஒரு டோல்கேட்டு, கரூர் முன்னாடி திண்டுக்கல் தாண்டதுக்கப்புறம் வர டோல்கேட்டு. ஸோ இங்கே வந்து அன்னபூர்ணா இது பழைய காலத்து அன்னபூர்ணா போல இருக்குது. ஸோ இங்கே வந்து மீல்ஸு சாப்பிட்டுட்டு அப்படியே ட்ரிப்பை கண்டினியூ பண்ண வேண்டியதான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்தியூர். ஸோ அந்தியூர் வந்து நம்ம வந்து 4:30 நம்ம கிடக்கணும். ஆக்சுவலாக கூகுள் மேப் ஃபஸ்ட்டு என்ன சொல்லிச்சுன்னா 4 ஆகும்னுச்சு. அப்புறம் 3:20 ஆச்சுன்னு வந்துச்சு. இப்போ எப்படியும் திருப்பி 4 வரணும் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே போகணும். ரீசன் வந்து எதுக்குன்னா அந்த பக்கம் கர்நாடகா பார்டரை வந்து தாண்டி போகணும் அப்படின்றதுனால பர்தூர் ஸோ அதுலிக்கா தாண்டி போகணும் அப்படின்றதுக்காக அந்த இது. மக்களே, ஆக்சுவலி இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா சத்தியமங்கலம் காடுகிட்ட இருக்கோம். எஸ், ஸோ இப்போ வந்து சத்தியமங்கலம் காடுது, இதுக்கு அங்கிட்டு சத்தியமங்கலம். இப்போ நம்ம எங்கிட்டு போகிறோம்? பர்கூர் வழிக்கா கர்நாடகா போகிறோம். ஸோ இங்கேருந்து 160 கிலோமீட்டர்ஸு. எங்கன்னா மைசூர். ஸோ மைசூருக்குள்ளே அங்கே எவ்வளோ நேரம் காட்டுதுன்னா கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் காட்டுது. நமக்கும் செயின் கவுண்ட் ரொம்ப நாய்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. மைசூரில் போயிட்டு நம்ம திருப்பி க்ளீன் பண்ணி எல்லாமே பண்ணோம். ஆக்சுவலாக நம்ம சுகு வந்து கேட்டேன், இப்போ நம்ம டெக்னாலஜி இருக்குது, மேப் போட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறேன். கரெக்டு தான். ஸோ அந்த காலத்தில் எப்படி போனாங்க லாரிக்காரங்களாம் அப்படின்னா கேட்டு போவாங்க. அண்ட் ஆஸ் வெல் அஸ் மேனுவல் மேப் இருக்கும், அதை வச்சு போவாங்க. யூஸ்வலாக ஒரு லாரிக்காரங்க போகிறான்னு வச்சுக்கோங்க, அவன் போகிற ஒரு ரூட்டை அந்த ஒரு ரூட் தான் போவான், வேறு எந்த இதுவும் எடுக்க மாட்டான். அது ஒன்று. ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு பாலாஜின்னு ஒருத்தன் தான் காலேஜ். நாம் இப்போ தான் சுற்றுறோம். அவங்க இப்போ கல்யாணம், அவங்களோட கல்யாண காலத்துலேருந்தே, அதாவது நான் எப்படி 90 அந்த பீரியட்லேயே வந்து நான் பயங்கரமாக சுற்றுவாங்களாம். ஸோ அப்போல்லாம் வந்து மேப்பு ஆள்கிட்ட, ஆமாம், ஆள்கிட்ட கேட்டு போவாங்களாம். ஒவ்வொரு இடமும் நிப்பாட்டி இப்படி கேட்டு போவாங்களாம். ஒரு வாட்டி இந்த மாதிரி தான் போயிருக்கும்போது ஒரு ஆற்றுல, இங்கே தான் சத்தியமங்கலம், இந்த பக்கம் ஏதோ ஒரு ஆறு தான், இங்கே இதான் தெரில, எனக்கு தஞ்சாவூர் சைடான்னு தெரில, ஆற்றுல குளிச்சுட்டு இருந்தாங்களாம். சரி, நைட் ஆகிடுச்சு, கொஞ்சம் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் ஜாலியாக குளிச்சிருக்காங்க. அந்த டைமில் யாரோ ஒருத்தர் நடந்து போயிருக்காரு அந்த சைடு. என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி முதல்ல தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்கார் நின்றுட்டு இருந்திருக்காரு. அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, கீழெல்லாம் இறங்கிறாதீங்க, முதல்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் ஓடி வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குளிக்கிறான்னு சொல்லி கத்திருக்காரு. ஐயோ வாங்க, ஏங்க குளிக்காதீங்க, முதல்ல இருக்குங்க அங்கே அப்படின்னு சொல்லி கத்திருக்காரு. அப்படிலாம் நாங்கள் குளித்தோம், இதெல்லாம் கேட்டு தான் போனோம் அப்படின்னு சொல்லுவார் அவர். சரி, ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து கிளம்புவோம். லைட்டாக சர்வீஸ் டியூ சூனா, ஐயோ இந்த சர்வீஸ் டியூ சூன் காட்டுதுடா.
ஷூவை சுற்று போட்டாங்க. சுற்று போட்டு தான் பேசிகிட்டு இருக்காங்க எல்லாம். தெரிதான் தெரியல உங்களுக்கு. ஜூம் பண்ணி பாருங்க. பாரா பயபிள்ளைக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க. ஹெல்மெட் கழட்டிட்டியா? நிறைய கேள்வி கேட்குறாங்க. சுற்று போட்டு கேள்வி கேட்குறாங்க. ஆனால் நம்ம சமாளிச்சிட்ருக்கு. ஸோ மக்களுக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நம்ம மைசூர் வந்தாச்சு. ஸோ மைசூரில் ஸ்டே எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான் முடிச்சு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 520 கிலோமீட்டர்ஸ், 520 to 530 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓட்டியிருக்கோம். அரவுண்ட் 9 hours. இதில் வந்து தமிழ்நாடு பார்த்திங்கன்னா செம்மையாக ஓட்டிகிட்டு வந்தோம். கர்நாடகாவில் என்ட்ராகவும் சத்தியமங்கலம் அதில் வரும்போது ஸோ கிட்டத்தட்ட அங்கேருந்து மைசூர் மட்டுமே 4 மணி நேரம் கிட்ட காமிச்சிது. 4.5 மணி நேரம் காமிச்சிது. பட் நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 4 hours வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ கொஞ்சம் நைட் ரைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ பட் இருந்தாலும் நல்லா இருந்துச்சு வண்டி ஓட்டுறதுக்கு. நிறைய விஷயங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்டர்காம்லாம் வந்து தமிழ்நாட்டில் ஓடும்போது ரொம்ப என்னடா இவ்வளோ குறக்குறன்றிருக்குச்சா, இவ்வளோ கேவலமாக இருக்குடா அப்படின்னு புலம்பிட்டு வந்தோம். அப்புறம் பார்த்தா உள்ளே வந்ததுக்கப்புறம் அப்படியே ஆஹா ஒரு நல்ல ஒர்த்தான இன்வெஸ்ட்மெண்ட்ரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. 2 பேரும் இன்னொன்று வளவலன்னு பேசிகிட்டே வந்துட்டு இருந்தோம். ஆமாம் இல்லைனாலும் அதுவும் ரைட் பண்ணுறதுக்கு செட்டையாக இருந்துச்சு. ஆமாம் வண்டி வருதா, இது வருதா, அது வருதா, என் மாமா அங்கிட்டு போகாதீங்க, இதுக்கு பின்னாடி போகாதீங்க, ஏன் இப்படி போகிறீங்க, எல்லாமே பார்த்து பேசிட்டு நல்லா செழிப்பாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்தாச்சு. இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஜஸ்ட்டு சாப்பிட்டுட்டு சும்மா லைட்டாக மைசூர் மட்டும் நைட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து படுத்துங்கிறது தான். ஸோ நாளைக்கு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பாய்.